உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த இடத்துல இயேசு மிக முக்கியமான ஆழமான சத்தியங்களை அவர் தன்னை குற்றப்படுத்த வந்த அந்த பரிசேயர்கள் வேதபாரர்களிடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த பேசேஜில் நம்ம பார்க்குறோம், இயேசு அவர் தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறாரு? பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை, சுதந்திரத்தை கொண்டு வர அவரால் மாத்திரம்தான் முடியும். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை, மீட்பு என்று சொல்லுகிற ஆழமான சத்தியத்தை, உண்மையை அவர்களிடத்துல திரும்பவுமாய் ஆணித்தரமாய் அவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சத்தியம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில விடுதலை கொண்டு வருகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப சத்தியம் கொண்டு வருகிற சுதந்திரத்தை குறித்த வெளிப்பாடு இங்கு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, இந்த 26ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, என்ன அவரு தன் பிதா தனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை மாத்திரம் தான் நான் பேசுறேன், பிதா சொல்றதை தவிர நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற காரியங்கள், அநேக காரியங்களை ஞானம் இல்லாமல் நம்ம பேசுகிறோம். அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம யோசித்து பேசுறதில்ல. என்னெல்லாம் நம்ம வார்த்தைகள், சிலது பெருமையாக நம்மளை குறித்து வெளியே வருது, சில பொறாமையான வார்த்தைகள், சில காரியங்கள் பின்பாக ஜனங்களை குறித்து பின்பாக பேசுகிற காரியங்கள், கோல் சொல்லுகிற காரியம், மற்றவர்களை புண்படுத்துகிற, காயப்படுத்துகிற வார்த்தைகள், கோபத்தில் வர வார்த்தைகள். அப்போ இயேசு கிறிஸ்து நான் என்ன பிதா சொல்றாரோ அதை மாத்திரம் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசுகிறதற்கு முன்பாக யோசித்து, நான் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும், ஜாக்கிரதையாய் நம்ம இருக்கணும். மாத்திர இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கும் போது இந்த பரிசேயர்கள் பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிறத அவங்க என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. இயேசு சொல்றாரு, அந்த பிதா அனுப்பின குமாரனை அவர்கள் சிலுவையில அவர்கள் கொல்லும் போது, கொலை செய்யும் போது அப்பதான் அவங்களுக்கு புரிய வரும், இவர் தான் தேவகுமாரன், அவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்வார்கள் என்பதாக இயேசு மறைமுகமாக அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு அது மாத்திரம் இல்லை, 29ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இயேசு உறுதியாக சொல்லுகிறார், என் பிதா என்னோட கூட இருக்கிறார், நான் எப்பவுமே நான் செய்யறதெல்லாம் என் பிதாவை பிரியப்படுத்துற காரியங்களை தான் நான் செய்யறேன். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? என் பிதா என்னோட கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாக அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன், அவருடைய சித்தப்படி நான் வாழ்றேன், அவருக்கு பிரியமானதை தான் நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்கா? அப்படி இல்லை என்ன, இன்னைக்கு நம்ம சோதித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். பிதாவே, உங்களுடைய சித்தப்படி உமக்கு என்ன பிரியமோ அப்படி நான் வாழுகிற ஒரு மகனாய், மகளா, மனுஷனை பிரியப்படுத்துகிற மகனாய் நான் இல்லை ஆண்டவரே, உண்மை பிரியப்படுத்துகிற உம்முடைய கண்களுக்கு ஆண்டவரே பிரியமான ஒரு பிள்ளையாய் எங்கள் செய்கைகள் இருக்கட்டும், என் சுபாவங்கள் இருக்கட்டும், என்னுடைய பேச்சு இருக்கட்டும், என் நடத்தைகள் இருக்கட்டும், உண்மை நீர் அங்கீகரிக்கிற ஒரு மகனாக நான் இருக்கணும் சுவாமி என்பதாக நம்முடைய வாழ்க்கை நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அளவுக்கு இருக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகளை அவர் பேசினார். சத்தியத்தின் தேவன்.
சத்தியத்துல விடுதலையை கொண்டு வருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த பகுதியில நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறவர். இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை நம்புகிறவரோட வாழ்க்கையில், அவரை விசுவாசிகளோட வாழ்க்கையில முற்றிலுமாக இளைப்பாறுதலை, சுதந்திரத்தை தருகிற தேவன். யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி அவரை பின்பற்றாங்களோ அவருடைய வாழ்க்கையில ஜீவனாய் இருப்பார், வழியாய் இருப்பார், சத்தியம் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னும் அவருடைய சத்தியத்தை அறிகிறதற்கு நம்ம வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு கூட நம்ம தேடி அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படுகிறோமா, நடைமுறைப்படுத்துகிறோமான்ற நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, அந்த சத்தியத்தை நாம் அறிந்த கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அந்த கட்டுகளிலும் பாவத்திலும் இருக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெறுவாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய இந்த போதனைகளை, கிறிஸ்து சொல்லுகிற சத்திய உபதேசத்தை நாம அறிந்து கீழ்ப்படிந்து அவரை உண்மையா நம்ம நெருக்கமாக அவரை பின்பற்றும் போது நாம அவர் தருகிற விடுதலையும் இளைப்பாறுதலையும் நம்மளோட ஆத்மாவிலையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அனுபவிக்க முடியும். எவ்வளவு ஒரு மேன்மையான சத்தியம் பாருங்களேன்! எவ்வளவு ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை! இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தர் இந்த சத்தியத்துல நம்ம நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தேவனே, உடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால எங்களை நிரப்பும். நீர் எப்படி ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்தீரோ அதை போல நாங்களும் பிதாவின் சித்தத்தை செய்து பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்தி அவர்கள் கட்டுகளிலும் பாவங்களிலும் இருந்து அவர்கள் விடுபட நாங்களும் ஒரு வழிகாட்டியா இருக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரே உறுதியாக நெருக்கமாக பின்பற்றி ஆண்டவர் இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆண்டவரே விடுதலையை எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க, உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமாய். அன்பின் கரத்துல நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும். துதிக மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.